ஹாய் நண்பா, ஆதார் துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. சூப்பர்வைசர் கம் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஜாபுக்கு நாடு முழுவதும் 252 காலிடங்கள். நம்ம தமிழகத்தில் 3 மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு. அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போறாங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய உடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தற்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆதார் ஆபரேட்டர் இல்லனா ஆதார் சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஜாப் தாங்க. நாடு முழுவதும் 252 காலி இடங்கள். இந்த வேகன்சியை ஸ்டேட் வைஸா தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்ல எந்தெந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக இருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. நம்ம தமிழகத்தில் ஒரு 3 மாவட்டத்திலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. தர்மபுரி, நீலகிரி, விருதுநகர். இந்த 3 மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய வேலைகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே எலிஜிபிள் தாங்க. அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ளை நவ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற செக்ஷன்ல அப்ளை நவ் அப்படிங்கிற டேபை நீங்க கிளிக் பண்ணா போதும். ஜாபோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு ஆதார் துறையிலிருந்து வந்திருந்தாலும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் எடுக்கிறாங்க. ஜாப் ரோல் வந்து ஆதார் சூப்பர்வைசர் இல்லனா ஆதார் ஆபரேட்டர். மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிடணும். ஸோ மொத்தமா நம்ம தமிழகத்திற்கு ஒரு 3 காலியிடங்கள் தான் 3 மாவட்டம் வாரியாக வந்திருக்கு. அதுல தர்மபுரியில ஒரு காலியிடங்கள் இருக்கு, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு காலியிடங்கள், விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு காலியிடங்கள் இருக்கு. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட்டா இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளவு வயது இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் தாங்க. அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 12th பாஸ் ஆயிருந்தா போதுங்க, நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா 10th அதை ஃபாலோ பண்ணி ஐடிஐ வரைக்கும் நீங்க படிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 10th அதை ஃபாலோ பண்ணி 3 வருடம் நீங்க பாலிடெக்னிக் டிப்ளமோ, அதாவது 10th பிளஸ் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். 12th தாண்டி நீங்க டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் தாங்க. அப்ளை பண்ணிக்கலாங்க. அடிஷ்னலா ஒரு ஸ்கில் போட்டிருக்காங்க. அதாவது பேசிக்கா கம்ப்யூட்டர் பத்தின ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதுமானது. அண்ட் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த ஜாபுக்கு கல்வி தகுதியை தாண்டி உங்ககிட்ட, அதாவது அப்ளை பண்ற கேண்டிடேட் கிட்ட LMS சர்டிஃபிகேஷன் இருக்கணும். LMS அப்படிங்கிறது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது ஆதார் துறையில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பயோமெட்ரிக் டிவைஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். டேட்டா செக்யூரிட்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் LMS சர்டிஃபிகேஷன் எடுக்கிறது மூலமா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ற பட்சத்தில் LMS சர்டிஃபிகேஷனுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி சின்னதா ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்றீங்க அப்படின்னா LMS சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். மற்றபடி இந்த ஜாபுக்குன்னு சொல்லிட்டு தனியா எக்ஸாம்லாம் கிடையாது. அப்ளிகேஷனை ஸ்கிரீனிங் பண்றாங்க அண்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ மூலமா தான் ஹையர் பண்ண போறாங்க. ஸோ நான் சொல்ற செலக்ஷன் ப்ராசஸ் இந்த ஆபரேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ். ஆனா அதற்கு அப்ளை பண்றதுக்கு முன்னக்கூட்டி நீங்க LMS சர்டிஃபிகேஷனை வாங்கிட்டு தான் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். அப்போதான் இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு கண்டிஷன், VLE ஆர் நாட் எலிஜிபிள். அதாவது கிராமங்கள்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. எல்லா டீடைல்ஸுமே தெளிவா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. ஃபுல்லாவே பார்த்துட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஆப்ஷன் தமிழ்நாடு கொடுத்துருங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க? 3 மாவட்டத்தில் மட்டும்தான் தற்பொழுது வேலை வாய்ப்பு இருக்கு. அந்த 3 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட்டை இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ணணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஃபர்ஸ்டே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாம் நீங்க எழுதணும். இந்த லிங்க் மூலமா நீங்க ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாமை இந்த போர்ட்டல்ல எழுதிக்கலாம். எழுதி நீங்க அதுல சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை இந்த ஆதார் சூப்பர்வைசர் ஜாபுக்கான அப்ளிகேஷன்ல நீங்க அப்லோட் பண்ணணும். ஃபைனலா இந்த கேப்சா வெளி கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அதை ஃபாலோ பண்ணி இந்த ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அரசு வேலை வாய்ப்பா இருந்தாலும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது. ஒரு டெம்பரரியான ஜாப் தாங்க. கான்ட்ராக்ட் கேட்டகரியில தான் எடுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் எதுவுமே மீட் ஆகல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தாளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.